ஹாய் நண்பா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. லோக்கல் பேங்க் ஆபீசர் கேட்டகரியில மொத்தமா 4 ஸ்டேட்டுக்கு தான் வேகன்சி விட்டுருக்காங்க. 250 காலி இடங்கள். நம்ம தமிழகத்திற்கு 100 காலி இடங்கள். எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. 2 எக்ஸாம்லாம் கிடையாது, ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். வர ஆகஸ்ட் 24ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க் தான். ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கு. தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வழியாக கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி அரசு வங்கி. தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து லோக்கல் பேங்க் ஆபீசர் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. 250 காலி இடங்கள் விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. மொத்தமா 4 ஸ்டேட்ல தான் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 250 காலி இடங்கள் 4 ஸ்டேட் வைஸா கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம தமிழகத்திற்கு மட்டும் 100 காலி இடங்கள் கொடுத்திருக்காங்க. இருக்கக்கூடிய காலி இடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமே வேகன்சிஸ் இருக்கு. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி, எனி டிசிப்ளின்ல முடிச்சிருந்தா போதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ ஃப்ரெஷரா இருக்கிறவங்க பேங்கிங்குள்ள ஒரு ஜாபுக்கு போகணும்னா இந்த ஜாபை மிஸ் பண்ணிடாதீங்க. அதிகபட்ச ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. SC/STக்கு 5 வருடங்கள், அதாவது 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். OBCக்கு 3 வருடங்கள், 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. இந்த ஜாபுக்கான சேலரி, ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 கேட்டகரியில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் தான், ஆனால் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் கிரேட்ல உங்களுக்கு சம்பளம் இருக்கு. 48,480 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பேங்க. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு DA, HRE இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஃப்ரெஷருக்கு மாத தொடக்கத்தில் 65,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கு. ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. லைக் இது ஒரு நன்னடத்தை பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 2 வருடம் நீங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ணி முதல் 2 வருடம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ஜாப் வந்து நிரந்தர அரசு வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆகும். கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இது காமனா இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். எல்லா பேங்க்லயுமே இந்த மாதிரி ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு ஒரு பாண்ட் அமௌண்ட் கூட போட்டிருக்காங்க. ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க இந்த பாண்ட்ல சைன் பண்ணிட்டு தான் ஜாப்ல ஜாயின் பண்ணணும். ஜாப்ல ஜாயின் பண்ணி முதல் 3 வருடம் நீங்க இந்த வேலையில இருக்கணும். இந்த வேலையை நீங்க முதல் 3 வருடத்துல ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா இந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை நீங்க பே பண்ணிட்டு வெளியில வர்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டோம். அதாவது ரிசைன்லாம் பண்ண மாட்டோம். கண்டினியூஸா ஒர்க் பண்ண தான் பார்ப்போம். அதனால இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்க சைன் பண்ணிட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ், இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜில் ஒரு எக்ஸாம் மட்டும் வைக்கிறாங்க. எதனால் நான் இதை அழுத்தமாக சொல்கிறேன்னா, ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு SBIயில் ஒரு IBPSல வரக்கூடிய பேங்க் எக்ஸாம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான எக்ஸாம் நீங்கள் எழுதணும். ஆனால் இந்த மாதிரி லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஜாபுக்கு சிங்கிள் ஸ்டேஜில் ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் எழுதணும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ அண்ட் தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா பேச தெரியுதா, எழுத தெரியுதா, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு லோக்கல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். அது ஒரு குவாலிஃபைங் மார்க் எடுத்தால் போதும். அது நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆன்லைன் டெஸ்ட் சிங்கிள் ஸ்டேஜில் வைக்கக்கூடிய எக்ஸாம் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாலே போதும். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ்ல, அப்புறம் டேட்டா அனாலிசிஸ்ல, இங்கிலீஷ் நாலேஜ்ல மொத்தமாக 4 டாபிக்ல இருந்து 140 கொஸ்டின் 200 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. 3 மணி நேரம் உங்களுக்கு டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான். 1/4 கால்குலேஷன்ல மார்க் நெகட்டிவ்ல போகும். தெரிஞ்ச கொஸ்டின் போட்டு நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் ஃபைனலா ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்க ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் ஃபைனல் மெரிட் செலக்ஷன். எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 175 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஜென்ரல் EWS OBC கேண்டிடேட்க்கு 850 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த ஃபீஸை நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நிறைய இடத்துல அலாட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம தமிழகத்துல தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. IOB பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. தமிழகத்துல தான் வேகன்சிஸ் ஆல்சோ அதிகமா இருக்கிறதுனால தமிழகம் முழுவதுமே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் நிறைய இடத்துல போடுவாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான எக்ஸாம் சென்டரை நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல சூஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து ஒரு அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. இதில் பிஃபோர் அப்ளிகேஷன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். அதனுடைய ஃபைல் சைஸ் என்ன, ஃபைல் ஃபார்மட் என்ன எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க.
கம்ப்ளீட்டா இந்த நோட்டிபிகேஷனை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ற வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நீங்க டைரக்டா இந்த வெப்சைட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. திரும்பியும் சொல்றேன், பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க 2 எக்ஸாம் எழுதணும். ஆனா இந்த மாதிரி லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு ஒரே ஒரு எக்ஸாம், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான். அதனால பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ற நண்பர்கள் எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.